கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:21 உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமேன். இது பவுல் சொல்லுகிற ஒரு காரியம். வசனத்தை நம்ம தியானிக்கிறதுனால ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம குறிப்பாக ஆண்டவர் கொடுக்கறத தியானிச்சுட்டு வரோம் இல்லைங்களா? அப்போது இந்த நாளிலும் கூட நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய ஜீவித்தில் ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது, நமக்கு அந்த அபிஷேகமும் தேவை. அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போதே எபேசியர் 1:13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லி வேதவசனம் இருக்குது. அப்போவே தேவனுடைய பிள்ளை அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை பெறும்போதே நம்ம பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டுட்டோம். எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அந்த முத்திரை போடப்பட்டாச்சு. எதுக்குன்னா கடைசி காலங்களில் அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று போடப்பட்ட அந்த முத்திரை அது. ஆனால் இடையில நம்ம அபிஷேகத்தினால நிரப்பப்படணும். நமக்கு அபிஷேகம் கண்டிப்பாக தேவை. ஆவியானவருடைய ஆளுகை தேவை. இப்போ எதற்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி மட்டும் நம்ம இதில் தியானிக்க போகிறோம். ஏசாயா 61:1-2 வாசிச்சிங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த ஆவியானவர் இருக்கும்போது தான் அந்த அபிஷேகம் வெளிப்படும் இல்லையா? எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்போது இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாத்துக்கும் இதில் பங்கு இருக்குது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் கர்த்தர் முதலாவது என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணி சும்மா எனக்குள்ளார அபிஷேகம் இறங்கிருச்சு, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நான் வல்லமையினால் விழுந்தேன், எனக்கு எழும்ப முடியல, அந்த அளவுக்கு ஒரு வல்லமை என்னை நிரப்பிச்சு, அது மாத்திரமல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எதற்காக அதை கொடுக்குறாரு? அந்த அபிஷேகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். புரியுதுங்களா? அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும்னு சொல்லி இருக்குது. அப்போ ஒன்று நுகங்கள் நம்ம மேலே அபிஷேகம் இறங்க இறங்க நமக்கு விரோதமாக இருக்கிற நுகங்களும் முறியும். நம்மை கொண்டு மற்றவர்களுடைய நுகங்களையும் முறியடிக்க நமக்குள்ளார ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் பயன்படுத்தப்படும். புரியுதுங்களா? அபிஷேகம் என்று சொல்லும்போது அது ஒரு மகிமையான ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தையும் அந்த அபிஷேகம் குறிக்கும். இப்போ சாமுவேல் தாவீதை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணும்போது தாவீது ராஜாவாக மாற்றப்பட்டான். அப்போ அபிஷேகம் என்று சொல்லும்போது ஒரு பக்கம் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம், ஆவிக்குரிய ரீதியில் ராஜரீக அபிஷேகம் இருக்குது. அபிஷேகத்தில் பலவிதமான ஸ்தானங்கள் இருக்குது. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், எந்த அபிஷேகத்துக்கு நம்ம கிரயம் செலுத்தி இருக்கிறோம், அது அவரவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அபிஷேகத்தில் முதலாவது நம்ம தேவனோடு சஞ்சரிக்க முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க முடியும், அந்நிய பாஷையில் தேவனோடு ரகசியத்தை பேச முடியும், அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்க முடியும். ஏசாயா 61:1-3 நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை வச்சு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு தெளிவாக உணர்த்தினார். அதனால் அபிஷேகம் என்று சொல்லும்போது அந்நிய பாஷை மாத்திரம் பேசுவது அல்ல. அந்நிய பாஷை நம்ம தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். சில நேரங்களில் வியாக்கியான வரம் இருக்கிறவர்களுக்கு தெரியும் அது என்ன வார்த்தைகள் கடந்து வருகிறதுன்னு சொல்லி. சில நேரங்களில் சபைகளுக்கு விசுவாசிகள் மூலமாக கூட சில தீர்க்க தரிசன அபிஷேகங்கள் வெளிப்படும். இதெல்லாமே இருக்குது. ஆனாலும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ இதுலேயும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோமா? யாருடைய காயத்தையாவது நம்ம மாற்றி இருக்கிறோமா? சிரமப்பட்டு கிடக்குறாங்களே அவங்களுக்கு ஆண்டவர் குறித்து நம்ம பேசியிருக்கிறோமா? ஒடுங்கி போய் கிடக்குறாங்களே அவங்களுக்கு தேவனை துதிக்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்குறோமா? இதெல்லாம் நீங்கள் தியானித்து பார்க்கும்போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளார இன்னும் வளர
ஆரம்பிக்கும், விருத்தி அடைய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? கிணறு சொல்லுவாங்கள்ல, இறக்க இறக்க சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க 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 ஜீவ தண்ணீரை போல தான் இது சுரந்து கொண்டே இருக்கும். அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருந்தால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்குரிய காரியத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பாரு. அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.